நடுவுல பயங்கரமான போர் நடக்குது. க்ரூட் ஆயிலோட விலை ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்தியால சிலிண்டருக்கெல்லாம் விலை ஏத்திட்டாங்க. எங்க பார்த்தாலும் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு லாக்டவுன் போட போறாங்க பாருங்க அப்படிங்கிற செய்தியை சோசியல் மீடியா முழுக்க பார்க்க முடியுது. எங்க லாக்டவுன் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்மையிலே இருக்கு. இந்த ரெண்டு நாடும் தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு ஏற்படும், பெட்ரோல் டீசல் சப்ளை கண்டிப்பா கட் ஆகும். சோ பெட்ரோல் டீசல் சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா இந்தியால ஒரு எனர்ஜி லாக்டவுன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமா ஆயிரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது இந்திய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில இதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி இந்தியாவோட பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியா இருக்கு. அதுல அவங்க ரொம்ப கிளியரா இப்போதைக்கு இந்தியால ஒரு எனர்ஜி லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தட்டுப்பாடுகள் நடக்கிறதையும் மற்ற நாடுகள்ல லாக்டவுன் போடுறதையும் நம்ம கண்ணால பாக்குறோம். இந்தியால ஏன் வராது, அதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களோடையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. பல நாடுகள்லயும் பெட்ரோல் கிடைக்கல, பெட்ரோலுக்கு ரொம்ப அதிகமான அளவுல விலை ஏத்திருக்காங்க. அங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இந்த இடையில முதல்ல இந்த எனர்ஜி லாக்டவுன் அறிவிச்ச நாடா பிலிப்பைன்ஸ் அவங்க நாட்டுல எனர்ஜி லாக்டவுன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது எனர்ஜி தட்டுப்பாடு, ஃபியூவல்ஸ் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த லாக்டவுன் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. ஏன்னா நம்ம கண்ணால பாக்குறோம், எல்லா பெட்ரோல் பங்க்லயும் அவ்வளவு கூட்டம், எல்பிஜிக்கு அவ்வளவு தட்டுப்பாடு, நம்ம டெய்லி சாப்பிடுற மெஸ்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியால ஒரு எனர்ஜி லாக்டவுன் வருமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அதுக்கு பெட்ரோலியம் அமைச்சகம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி செய்யறதுல 5வது பெரிய நாடா இருக்கும், பெட்ரோலை ரிஃபைன் பண்றதுல 4வது பெரிய நாடா இருக்கும். சோ இந்தியால ரிஃபைன் பண்ணப்பட்ட பெட்ரோலும் பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட்ஸும் கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கே நம்ம கிட்ட அவ்வளவு சஃபிஷியன்டான எனர்ஜிஸ் இருக்கு அப்படிங்கும் பட்சத்துல நம்ம டொமஸ்டிக் நீட்ஸுக்கு, அதாவது நம்ம நாட்டோட உள்ளூர் தேவைக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா பெட்ரோல் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க யாருமே அவங்களோட அவுட்லெட்ஸை க்ளோஸ் பண்ணல. எல்லா பெட்ரோல் பங்குமே நீங்க ஓப்பனா தான் இருக்கு. அவங்களோட சர்வீஸை எப்போதும் போல அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியால ஒரு எனர்ஜி தட்டுப்பாடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மக்கள் யாரும் பயப்பட வேணாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் பங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு சில அவுட்லெட்ஸ்ல மட்டும்தான் பேனிக் பையிங் மக்கள் கிட்ட இருந்தது. எங்க லாக்டவுன் போட்டுருவாங்களோங்கிற பயத்துல நிறைய பெட்ரோல் டீசலை வாங்கி வச்சாங்க. அதுவும் ஒரு சில மிஸ்இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு மக்கள் தவறா இன்ஃபுளுன்ஸ் ஆகி நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்களே தவிர உண்மையிலே இங்க அந்த மாதிரி எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்ல. எல்லா பெட்ரோல் பங்க்ஸுமே ப்ராப்பரா இயங்கிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் வந்து நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும், ஒரு நபருக்கு இவ்வளவுதான் போய் சேரணும், இல்ல இத்தனை நாளுக்கு ஒரு தடவை தான் பெட்ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரேஷனிங் எதுவுமே இருக்கல. அதே மாதிரி கவர்மெண்ட் எதையுமே அறிவுறுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க எந்த கட்டுப்பாடும் இது வரைக்கும் விதிக்கல, வழக்கம் போல நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு டீசல் வேணுமோ அதை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம், நாங்க எந்த லிமிட்டுமே அதுல விதிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயில் கம்பெனிஸுமே பெட்ரோல் பம்ப்ஸுக்கெல்லாம் தேவையான ப்ராடக்ட்ஸை உடனடியா சப்ளை பண்ணணும், அதுல எந்த டிலேயும் வரக்கூடாது, மக்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதுல எந்த ஷார்டேஜும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸ் எல்லாம் ஆயில் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறதுல ஏதாவது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ்ல ஏதாவது அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தா கூட அதுக்கான டைம் இதுக்கு முன்னாடி 3 நாள் இருந்ததை இப்போ 1 நாள்னு கம்மி பண்ணியிருக்காங்க. சோ எந்த வகையிலுமே மக்களுக்கு பெட்ரோல் ஷார்டேஜ் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் எடுத்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க கிளியரா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இப்போ ஒரு எனர்ஜி கிரைசிஸ் வராது, எனர்ஜி லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கான தேவை இன்னும் இந்தியாவுக்கு ஏற்படல, இந்தியா சஃபிஷியன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதை நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி சில நாட்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல பேசும்போது இந்தியா ஒரு கோவிட் காலகட்டத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம், அதுக்காக மக்கள் எல்லாருமே தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அந்த காலகட்டத்தை எப்படி ஒற்றுமையா இருந்து நம்ம கடந்து வந்தோமோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தையும் ஒற்றுமையா இருந்து கடந்து வரணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. சோ இதுதான் மக்கள் மனசுல எங்க ஒரு லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துச்சு. இன்னொரு பக்கம்
நாளைக்கு அதாவது மார்ச் 27 பிரதமர் நரேந்திர மோடி இந்தியால இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்கள் கூடயும் ஒரு கான்பரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. இது குறிப்பா வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற இந்த போர் பதற்றம் இருக்குல்ல, இதை மையப்படுத்தி தான் இந்த கான்பரன்ஸ் இருக்க போகுது. இதுல சில முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கான்பரன்ஸோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். இந்த கான்பரன்ஸ்ல இப்போ சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்கிற 5 மாநிலத்தோட முதலமைச்சர்கள், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட 5 மாநிலத்தோட முதலமைச்சர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து மத்த மாநில முதலமைச்சர்கள் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கான்பரன்ஸோட முடிவுல இந்திய அரசாங்கம் என்ன சொல்ல போறாங்க, இந்த எனர்ஜி கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா ஆஸ் ஆஃப் நவ் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எனர்ஜி லாக்டவுனை இப்போதைக்கு இந்தியா பிளான் பண்ணல அப்படிங்கிறது தான். சோ இந்த லாக்டவுன் பத்தின பயம் உங்களுக்கோ இல்ல உங்களோட நண்பர்களோ உங்களோட உறவினர்கள் யாருக்கோ ரொம்ப இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.